அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் யாரும் தலைவர்களே கிடையாது. எப்படி தமிழர்கள் திராவிட தலைவர்களை எல்லாம் நல்ல மிளகா அரைச்சி நீங்க ஏன் தமிழ் தலைவர்கள் நீங்க ஏத்துக்கல? இல்ல ஏன் திராவிட அதத்தாங்க தலைவர்களை அந்த ஏத்துக்கீங்க? காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல அதான் சொல்றேன்ல, அயோத்தியாசர் அந்த இதுக்குள்ள போய் விழுந்தவர் தானே. ம். திராவிட இதுக்குள்ள போய் விழுந்தது தானே. ஒரு காலகட்டத்துல ஒரு வார்த்தை டக்குன்னு பிக்கப் ஆகும். இப்போ ம். 2019 நினைக்கிறேன் தேர்தலில் ஒட்டி தூத்துக்குடியில் தமிழிசை அக்காவுக்கிட்ட வந்து ஒரு பொண்ணு சோஃபியாங்கிற பொண்ணு வந்து பாஜக புந்துருன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை கேட்சிங்காக ட்ரெண்டிங் ஆகிட்டுல, சமூக வலைதளம்லாம் ட்ரெண்டிங் ஆகுது. அது வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுறது இல்லை, விஜய் வரைக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படுது இல்லை. அப்போ அந்த வார்த்தை அதாவது பாஜக புந்துடுச்சா இல்லை இல்லை, ஆனால் அந்த டைம்ல அது பயன்பட்டது. அப்போ அது மாதிரி தான் இந்த திராவிடம்ங்கிற கேப்ஷன் வந்து அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே அதை நம்பிட்டாங்க. தமிழர்களும் பெரிய அளவில் விழிப்புணர்வு. எவ்வளவு பெரிய சித்தாந்தம், எவ்வளவு கொள்கை அது அடிப்படையில் சித்தாந்தமா, அது இனமா, மொழியா, என்னது திராவிடன்றது ஒரு டைட்டில் கார்டு. அது ஒரு டுபாக்கூர். நான் டைட்டில் காரன் கூட நீங்க வந்து ரொம்ப உயர்வலன்னு சொல்லாங்க. அது ஒரு மோசடி, அது ஒரு திருட்டு கூட்டம் திராவிடம் என்பது. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நாகரிகமாலாம் நீங்க வந்து டைட்டில் கார்டர்லாம் சொல்லாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அதனால திராவிடத்தின் பேர்ல இங்க வந்து அயலார் அதிகாரத்தில் அமர்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம், அவ்வளவுதானே வெளியே. இன்னைக்கு சீமானுடைய வருகைக்கு அப்புறம் பாக்யராஜ் போன்ற திரைப்படத்துறையில நிறைய துறைகள் வந்து தெலுங்கர்கள் வந்து தானாவே வெளியே வந்துடுறாங்க, தங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க. அதுக்கு சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, சீமான் மட்டும் இல்ல, இந்த தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது, சமூக வலைதளங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய சுயமரியாதை உணர்வு வந்து தூண்டிவிடப்படுது. ஆமா, நான் தெலுங்கர் தானே, நான் கம்மா தானே, ஏன் நான் நாயுடு தானே, நான் ரெட்டி தானே. பேசுற எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுறாங்க. அதுதான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் தெரிய மாட்டேங்குது. கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காருல்ல, அவர் வரும்போது கௌதமா வந்தாரு. இங்க எல்லாம் ஏதோ கௌதம் இங்குள்ள பையன் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அதுக்கு ஒரு 2-3 படங்கள் வெற்றி கொடுத்த பிறகு கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. அது கூட அவருடைய இதுல தான் அவர் போடுறாரு. என்ன நீங்க நினைச்சுக்கிட வேண்டாங்க, அது மலையாளிகள்ட்ட அவர்கள் வந்து இந்த தமிழர்கள் மாதிரி தன்னை தமிழர்கள் மாதிரி காட்டிக்கிட மாட்டாங்க. அது எப்ப நான் மலையாளியாக்குன்றான், நம்மளை விட சுத்தமான தமிழ் அவர்கள் தான் வச்சிருக்காங்க. அவங்க பச்சை மலையாளம்னு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருக்க சமஸ்கிருதத்தெல்லாம் தூக்குனாங்கன்னா அவன் ஒரிஜினல் தமிழ், அவன் தான் ஒரிஜினல் தமிழன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.